வணக்கம் நீங்கள் பாரு கேட்குறது கேட்க முடியாது. நாங்கள் ஹோஸ்ட் சேந்தர் சிங்ஸோட ஃபுல் சீரிஸ் ரீகேப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2 ஒரு ரீகேப் போட்டாச்சு. இது வந்து சீசன் 3க்கான ரீகேப். யாராவது சீசன் 3 பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ரீகேப்பையுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி இன்னும் பெட்டராக புரியும். இப்போதைக்கு வீடியோ ஆரம்பிச்சிடலாம். சோவியட் ரஷ்யன் உளவாளிகை இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹாக்கின்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்க இப்போ சீக்கிரட்டாக ஒரு மிகப்பெரிய மிஷினை வச்சு அது மூலியமா அப்சைட் டவுன் டோரை பற்றினா ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் மைண்ட் ஃபிளேயரோட ஒரு பகுதி பூமியில் மாட்டிருக்கலாம். அந்த பகுதி இப்போதைக்கு உயிர் பெற்று வெளில வருது. பட் அதால் இப்போதைக்கு தன்னிச்சையாக இயங்க முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு க்ளவுட் ஸ்மோக் மாதிரி தான். அதால் யாருமே ஹர்ட் பண்ண முடியாது. பட் அந்த ஸ்மோக் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுற்றி இருக்க எலிகளையும் நிறைய பூச்சிகளையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து தனக்கான ஒரு உருவத்தை உருவாக்க ட்ரை பண்ணுது. இந்த ஸ்மோக் உயிர் பெற்ற உடனே அது கூட ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருந்தால் நம்ம வில்லுக்குமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் அந்த சமயத்தில் வில்லு வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. மைக் எல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஹாப்பருக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கேப்புக்கு நடுவில் டஸ்டின் வெளியூருக்கு போய் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. வெக்கேஷன் முடிஞ்சு தனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க விஷயத்தை பற்றி நான் சொல்ல நம்மளுக்கே டவுட் வந்தது. உடஞ்ச பல்லே வளரல, உனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி பார்த்தா மற்றவங்க எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி 2 கிலோமீட்டர்னு சொல்லி மலையோட உச்சத்துக்கே கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு ஸ்பெஷல் ரேடியோவை வச்சு சூசியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு நாள் முழுக்க ட்ரை பண்ணுறாங்க, காண்டாக்ட் பண்ண முடியல. மற்ற சின்ன பசங்களாம் டேய் வீட்டில் சோறு போட்டுருப்பாங்க நான் கிளம்புற சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த பையன் மட்டும் நான் சூசி கூட பேசி தான் வரும்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அப்போ அந்த ரேடியோ வேவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் உளவாளிகளோட ஒரு சீக்ரெட் கோடு வந்து சிக்குது. அந்த கோடை நம்ம டஸ்டின் காப்பி பண்ணிக்கிறாரு. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நான் இந்த கோடை கிராக் பண்ணி இந்த அமெரிக்காவுக்கு பெருமை சேர்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்புறான். மற்றவங்க எல்லாருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. இந்த பக்கம் நம்ம வில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்து உணரப்படுறான். பயபலைக்கு மட்டும் தான் புரிது இருக்கு சிங்கிளே சிவன். இது ஒரு பக்கம் போகும்போது இந்த பக்கம் வில்லோட அண்ணன் ஜானத்தன் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நான்சி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலில் முடிச்சுட்டு லோக்கல் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலையில் இருக்கவங்க எல்லாருமே இந்த பக்கம் நான்சி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ண என் வேலை நான் சாதிச்சு காட்டுவேன்டா நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பக்கம் அவளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அண்ட் இப்போதைக்கு அந்த ஹாக்கின்ஸுக்குள்ள ஒரு புது மாலுமே பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க, ஸ்டார் கோட் மால். அங்கே தான் முக்கால்வாசி பேர் எப்போதுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடையில் தான் இப்போதைக்கு நம்ம ஸ்டீவ் ஹாரிங்டன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ராபின்ங்கிற ஒரு கேரக்டருமே இருக்காங்க. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் பில்லி அதாவது மேக்ஸோட அண்ணனை ஒரு கட்டத்தில் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு கேரேஜில் இருக்க ஒரு மிகப்பெரிய மிருகம் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடுது. அது நம்ம பில்லியை இன்ஃபெக்ட்டுமே பண்ணிடுது. அந்த இடத்துல மைண்ட் ஃபிளேயர் பில்லியை பார்த்து நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்க போகிறோம், ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பில்லி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபிளேயரோட கண்ட்ரோலில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யன்ஸ் பண்ண டெஸ்ட் மூலிமா அந்த மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கேன். அது நம்ம ஜாய்ஸோட வீட்டில் இருக்க நிறைய மேக்னெட்ஸ் வந்து கீழே விழ வச்சிருக்கேன். ஸோ மேக்னெட்ஸ் எதுக்காக கீழே வந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக குட்டி பசங்களோட சயின்ஸ் டீச்சராக இருக்க மிஸ்டர் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறான். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலிமா இதை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். பட் அந்த அளவுக்கு மிக பெருசாக செய்யணும்னா கவர்மெண்ட்டோட தலையீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஒருவேளை ஹாக்கின்ஸ் லேபுக்குள்ள திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சிருப்பாங்களோ, திரும்ப அந்த டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் நார்மலாகவே வில்லோட அம்மாவுக்கு வரதானே செய்யும். அதனால ஹாப்பரை கூட்டிட்டு போய் அந்த ஹாக்கின்ஸ் லேபை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான்சி எனக்கான பேரை நானே உருவாக்க போறேன்னு ஒரு வயசானவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு இருக்க அந்த எலி தொல்லை பிரச்சனையை பற்றி ஒரு ரிப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் மைண்ட் ஃபிளேயர் ஆல்ரெடி இந்த கிளவியுமே தன் கண்ட்ரோலை எடுத்திருக்கான். இந்த விஷயம் தெரியாமல் நான்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டஸ்டின் அவருக்கு கிடைச்ச அந்த ரஷ்யன் கோடை கொண்டு போய் டேரெக்டாக ஸ்டீவ் கிட்ட கொடுத்து டீகோட் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் ராபினுக்கு ஆல்ரெடி இந்த லாங்குவேஜை டீகோட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு டீகோட் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சீக்ரெட் மெசேஜ். ஸ்டார் கோட்டுக்கு கீழே இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பார்சல் டெலிவரி ஆக போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா அது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி ஸ்டார் கோட்டோட பின்பக்கம் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சீக்கிரட்டாக நிறைய பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு குட்டி வெண்ட் மூலியமாக தான் போக முடியும். டஸ்டின் நல்லா போக முடியாது, பையன் நல்லா சாப்பிட்ருப்பான். அந்த ஒரு காரணத்தினால அவருடைய ஃப்ரெண்டு தங்கச்சியான எரிக்காவை யூஸ் பண்ணி உள்ளே போய் அந்த கேரேஜை ஆக்சஸ் பண்ணுறாங்க. பட் அந்த கேரேஜ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு லிஃப்ட் ஆக்சஸ் ஆகுது. அது அண்டர் கிரவுண்டுக்கு உங்களை கூட்டு போய் மாட்டி விட்டுது. இந்த பக்கம் நம்ம எல் கூட ஒன்றா பழகிட்டு இருந்தால் மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் மிரட்டிட்டு வரும். இனிமேல் அவ கூட பார்த்து உன்னை கொண்டே போட்டுரும் அப்படின்னு சொல்லி மாட்டேன். நம்ம மைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல் வந்து விலகி இருக்குமா தான் தெரியும். என்ன பண்ணலாம் சொல்லி நம்ம மேக்ஸ் கிட்ட ஐடியா கேட்க உடனே அவனை அறுத்து விட்டுரு, அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேவலமான ஒரு ஐடியா சொல்ல நம்ம எல்லுக்கு வர வழி தெரியல. சும்மா பிரேக்கப் பண்ணி பார்ப்போமே சொல்லி நம்ம மைக் கூட பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு இந்த பக்கம் மேக்ஸ் அண்ட் எல் ஒரு நைட்டு ஒன்றா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மைண்டுக்குள்ளே போய் பார்த்து ஏதாவது ஃபன் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் பில்லியோட மைண்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த கேம் முடியுது. அந்த மைண்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது பில்லி வந்து பார்த்தீங்கன்னா அவ கூடவே பழகிட்டு இருந்த ஹெதருங்கிற ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் அந்த மிருகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாரா பார்த்துடுறான். இதை பார்த்தா நம்ம எலுக்கு ஷாக்கு. அண்ட் அந்த இடத்துல எள்ளு இருக்காங்கிற விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பில்லி பார்த்துடுறான். பில்லிக்குள்ளே இருக்க அந்த மிருகமுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லால தான் போன முறை நான் வந்து அடைக்கப்பட்டோம், இவ்வளோ பழி வாங்கி ஆகணுங்கிற ஒரு வீலில் எல்லை தோர்த்த ஆரம்பிக்குது. பில்லிக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி அந்த ஹெதரோட வீட்டுக்குள்ளே பில்லியை போய் மீட் பண்ண அந்த இடத்துல எல்லாமே நார்மலாக இருக்குமா தான் தெரியுது. பட் ஹெதரோட ஹெல்ப் மூலிமா இப்போதைக்கு அந்த டவுனில் இருக்க முக்கால்வாசி பேரை இந்த மைண்ட் ஃபிளேயர் தன்னுடைய கண்ட்ரோல்லே எடுத்துக்குது. வில்லுக்கு அப்பப்போ மைண்ட் ஃபிளேயர் ரிட்டன் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு வர அதை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது இந்த பக்கம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து
பில்லிக்குள்ள அந்த மிருகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அவனை கூட்டு போய் ஒரு ஹாட் ரூம்ல பத்தினா அடைச்சு வச்சிடறாங்க. அது மூலியமா உண்மையிலேயே மைண்ட் பிளேயர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பில்லி உடம்புல இருக்க மைண்ட் பிளேயர் நம்ம எல்லா கண்ட்ரோல் எடுக்க வருது. பட் எல் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி தகவலை இவனை கொண்டே போடுவோன்னு சொல்லி அந்த பில்லியை நாக் டவுன் பண்ணி தூக்கி தூரமாக அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹாக்கின்ஸ் லேப்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் பற்றினா போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ரஷ்யனை மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட டெர்மினேட்டர் மாதிரி அங்கேயே ஓடிட்டு இருப்பாரு. கிரெகரின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அவனை டிஃபீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இவனை மாதிரி ஒரு ஆளை நான் ப்ரீவியஸாக மேயரோட இடத்துல பார்த்தேன். ஸோ மேயருக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி மேயர் கிட்ட போய் ஹாப்பர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மேயர் அப்போ தான் உண்மையை சொல்கிறாரு. இந்த ஸ்டார் கோட்டை பில் பண்ண ஹெல்ப் பண்ணது ரஷ்யன்ஸ் தான். அண்ட் பின்னாடி இருக்க நிறைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியுமே இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா சொல்லி திரும்ப ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் பற்றினா போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த டெர்மினேட்டர் திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுறான். பட் அவன் வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட் அலெக்சிங்கிற ஒருத்தனை பத்தினா அலக்காத்துக்கிட்டு வந்து உள்ள இருக்க இன்ஃபர்மேஷனை எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அலெக்சி பேசுற இந்த ரஷ்யன் இங்க ரெண்டு பேருக்குமே சுத்தமா புரியல. ஊருக்குள்ள ரஷ்யன் தெரிஞ்ச ஒரே ஆளு மரே தான். அவனை வச்சு இந்த அலெக்சி கிட்ட இருந்து உண்மையா வர வைக்க முடியுமான்னு சொல்லி பத்தினா ட்ரை பண்றாங்க. இப்போதைக்கு தெரியாதனமா நம்ம ஸ்டீவ், டஸ்டின், ராபின், எரிக் அவங்க 4 பேருமே அண்டர் கிரவுண்ட் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ற மிஷின் இருக்குதுன்னு வந்து நோட் பண்றாங்க. பட் அங்க இருக்க அந்த ரஷ்யன்ஸ் எல்லாருமே இவங்களை தோற்ற ஆரம்பிக்கும் போது ராபின் அண்ட் ஸ்டீவ் இவங்க 2 பேருமே அவங்களே சாக்ரிஃபைஸ் ஆகி இந்த 2 குட்டி பசங்களுமே தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பட் டஸ்டின் அண்ட் எரிக்கா இப்போதைக்கு பக்காவான ஒரு பிளானை போட்டு ஸ்டீவன் ராபினை ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு டேரெக்டாக ஹார்கோட்டுக்குள்ள வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த மாலுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே அந்த 4 பேருமே போட்டுலேயே ஆகணும்னு சொல்லி ரஷ்யன்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு இருக்காங்க. நான்சி அண்ட் ஜானத்துக்கு என்னமோ ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால இந்த சின்ன பசங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே ஒன்றா கூட்டிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கிழவியை சேர்த்தாங்களே அந்த கிழவிக்கு ஏதாவது உண்மை தெரியுமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த கிழவியை மீட் பண்ணும்போது அந்த கிழவி ஆல்ரெடி கொள்றது மட்டும் இல்லாமல் அந்த மைண்ட் பிளேயர் நான்சி அண்ட் ஜானத்தனோட அந்த ஆஃபீஸ் ஹெட்டாக இருக்கவங்கள கண்ட்ரோலை எடுத்து இப்போதைக்கு நான்சி அண்ட் ஜானத்தனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எப்படியோ அந்த 2 பேருமே அடித்து படுக்க போட்டாலும் இந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு உருவத்தை உருவாக்க ட்ரை பண்ணுது. அதாவது மனுஷங்களோட உடலை உருக்குலைச்சு அது மூலிமா ஒரு உருவத்தை உருவாக்குது. ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான்சி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்தா அந்த சின்ன பசங்க அஃப்கோர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த மான்ஸ்டரை மேலே வந்து கீழே தள்ளி விட்டு ஆல்மோஸ்ட் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வந்து சாகர மாதிரியே தரல, அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பில்லிக்கு தான் உண்மை தெரியும். பில்லியை வச்சு தான் உண்மையான அந்த மிருகம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பில்லியோட மைண்டுக்குள்ளே பூந்து நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவள் வந்து தெரியாதனமா பில்லியோட மெமரி ஆக்சஸ் பண்ணுறான். அந்த மைண்ட் பிளேயரோட கண்ட்ரோலில் இருக்கிறதையுமே தாண்டி ஒரு தனி அழகான பில்லியோட குட்டி வயசு மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறான். ஸோ அல்லாமல் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா கூட விளையாட அந்த மெமரி வந்து கரப்ட் ஆகாமல் இருக்கு. அவங்க அப்பா இவனை அபியூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகியிருக்கு. அதை வச்சு தான் மைண்ட் பிளேயர் இப்போதைக்கு பில்லியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பட் இவன் எப்படியும் பில்லியை பார்க்குறாலோ அதே மாதிரி பில்லியாலையுமே இவளை பார்க்க முடியுது. ஸோ மைண்ட் பிளேயருக்கு எல் எங்கே இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த பிளேயர் கண்ட்ரோலில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உருக்குலைச்சு அதுக்கான ஒரு மிகப்பெரிய உருவத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் எல்லை தேடி கண்டுபிடிச்சி அவளுடைய காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. மற்றவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லாம் காப்பாற்றிடுறாங்க. எல்லாமே அவளுடைய பவர் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறான். பட் போகிறதுக்கு முன்னாடி அந்த மிருகம் இவ உடம்புல ஒரு சின்ன பிசுரை விட்டுட்டு போயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம டஸ்டின் எப்படியோ வாக்கி டாக்கியை வச்சு மைக் வந்து கான்டாக்ட் பண்ணிடுறாரு. நாங்கள் மாலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க இப்போதைக்கு எல்லாருமே மாலுக்கு வந்துடுறாங்க. ரஷ்யன்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல் அடிச்சு தவம்சம் பண்ணுறான். இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஹாப்பர், ஜாய்ஸ், அலெக்சி அண்ட் முரே இவங்க 4 பேருமே ஃபேரில் பாசிபிளி அந்த சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க போய் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. பட் அந்த ஃபேரில் கிரிகரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சியா போட்டு தள்ளிடுறாங்க. ரைட்டு இங்கே இருந்தா செத்துருவோம் சொல்லி அங்கிருந்து ஹாப்பர், ஜாய்ஸ் அண்ட் முரே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க பார்க்கும்போது ஒரு ரஷ்யனோட வாக்கி டாக்கியில் இந்த சின்ன பசங்க எல்லாருமே மாலில் தான் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஸோ மால்லேயே போய் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கிளம்பி போகும்போது அந்த இடத்துல நம்ம எல்லோட காலை ஆல்ரெடி இன்ஃபெக்ட் பண்ண தான் சொன்ன பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லையே டேக் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ எல் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த மிருகத்தை வெள்ளத்து போட கரெக்டாக நம்ம ஹாப்பர் அதை நசுக்கி இப்போதைக்கு மொத்த டீமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல் அவளுடைய பவர்ஸை இழந்துட்டு இருக்கான். அவளோட டெலிகனெக்டிவ் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீக் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த மிகப்பெரிய மிருகத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா கண்டிப்பாக அந்த கேட்வே க்ளோஸ் பண்ணி ஆகணும். அந்த கேட்வே இருக்க விஷயம் நம்ம டஸ்டினுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ டஸ்டின் இப்போதைக்கு அவருடைய டீமை கூட்டிக்கிட்டு டேரெக்டாக அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து போயிடுறாங்க. அங்கிருந்து இந்த பக்கம் நம்ம ஹாப்பர், ஜாய்ஸ் அண்ட் முரேவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் திரும்பணும்னு சொல்லி கைட் பண்ணி கரெக்டாக அந்த அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் செத்துடுறாங்க. ஏன்னா அடல்ட்ஸால் மட்டும்தான் அந்த ரஷ்யன்ஸை எதிர்த்து நிற்க முடியும், சின்ன பசங்க ஒன்றுமே பண்ண முடியாதுல. அதனால சின்ன பசங்க எல்லாருமே நீங்கள் மாலுக்குள்ளே சேஃபாக இருங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மிருகத்துக்கு மாலுக்குள்ள தான் அந்த சின்ன பசங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிக்குது. டஸ்டின் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சூசியோட ஹெல்ப் மூலிமா இப்போதைக்கு அந்த மிஷின் இருக்க அந்த ரூமுக்குள்ள வந்து ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் வந்து போயிடுறாங்க. அண்ட் ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை டிசேபிள் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே போயிடுறாரு. அந்த இடத்துல டெர்மினேட்டர் கூட திரும்ப ஒரு ஃபைட் நடக்குது. எல்லுக்கு பவர் இல்லாத காத்துனால இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காரத்தை தப்பிக்க பார்க்குறாங்க. பட் பில்லி உள்ள போது தடுக்க ட்ரை பண்ணுறான். ஸ்டீவ் சுமார் பரா பூத்து பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. சில சின்ன பசங்க அங்கேருந்து தப்பிக்கும் போது எல் மட்டும் பில்லி கையில் மாட்டிடுறான். ஸோ எல்லை இப்போதைக்கு அந்த மைண்ட் பிளேயருக்கு தாரவாத்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற சமயத்தில் தப்பிச்சு போன நிறைய சின்ன பசங்க ரிட்டர்ன் ஆகி தீபாவளி கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் பிளேயரை வெடிகுண்டு போட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மைண்ட் பிளேயர் இப்போதைக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்க அந்த சமயத்தில் எல் நம்ம பில்லி மைண்டுக்குள்ளே இருக்க அந்த கரப்டாக மெமரி ப்ளே பண்ணி காமிக்கிறான். அது மூலிமா இப்போதைக்கு பில்லிக்குள்ளே இருக்க அந்த மனித தன்மை வெளில வருது. நாம தான் இந்த சின்ன பசங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி இப்போதைக்கு அவனே அவனுடைய மாஸ்டராக இருந்த மைண்ட் பிளேயரை எதிர்த்து நிற்கிறான்.
பில்லி அவனுடைய உயிரை கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போதைக்கு எல்லாம் காப்பாற்றுற மாதிரி தெரியுது. இதே சுச்சுவேஷனில் ஆப்போசிட் சைடில் நம்ம ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரெகரி டெர்மினேட்டர் அந்த மிஷினுக்குள்ளே தள்ளிவிட்டு அந்த மிஷினை இப்போதைக்கு கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடறாரு. ஸோ இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஜாய்ஸுக்கு வேறு வழி தெரியல, ஹாப்பராலுமே அங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஹாப்பர் சிக்னல் கொடுக்க ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷின் வயலண்ட்டாக வெடிச்சு சதுருது. அண்ட் அந்த டோருமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக மாறிடுறாங்க. இன்க்ளூடிங் ஹாப்பருமே அந்த இடத்துல சாவர மாதிரி தான் சொல்லப்படுது. அது உண்மையில ஒரு சோகமான எடுத்துக்கேன். பட் ஹாப்பர் செத்துட்டு அப்புறம் அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது. டோர் க்ளோஸ் ஆன அப்புறம் அதுலேருந்து வந்து அந்த ப்ளூடூத் சிக்னல் இந்த மைண்ட் ஃப்ளேயரை ரீச் ஆகல போல. ஸோ மைண்ட் ஃப்ளேயருமே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்தது. ஸோ இப்போதைக்கு மொத்தமாகவே மைண்ட் ஃப்ளேயரை கொண்டுறாங்க. இப்போதைக்கு உள்ளது நம்ம ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்த உடனே சிஐஏ இப்போதைக்கு மொத்தமாகவே கண்ட்ரோல் எடுத்துறாங்க. உள்ள இருக்கவங்க எல்லாருமே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவளுடைய 2வது அப்பாவையும் இழந்துடுறான். ஹாப்பர் செத்துறாரு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போது அந்த பக்கம் நம்ம ஜாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறது நம்மளுக்கு செட் ஆகல போல, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வில், ஜானத்தன் அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லையுமே கூப்பிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எல் வந்து அவளுடைய பவர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறான். பட் பவர்ஸ் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகலை. மைக் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பிரேக் பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பிரேக்கப்பை இப்போதைக்கு பேட்சப் பண்ணிவிட்டு 2 பேருமே லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பர் ஆக்சுவலாக நம்ம எல்லுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அது கொடுக்காமலே விட்டுருப்பாரு. அந்த மன உருகின லெட்டரை பற்றி நம்ம எல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நேசிக்கிறாங்க. இப்போதைக்கு 4 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும். பட் கண்டிப்பாக இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக இவங்க எல்லாருமே திரும்ப ஒன்றா தான் சேர போகிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 நம்ம பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் இதோட சீசன் முடியல. ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்கும். அதில் இப்போதைக்கு ரஷ்யாவை காமிக்கிறாங்க. நிறைய கைதிகளை அடைச்சி வச்சிருக்க ஒரு செயலருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் இந்த சீசன் 1 வந்துச்சு பார்த்தீங்களா டெமோகார்கன், அதுக்கு தீனி போட்டு வளர்க்குற மாதிரி தெரியுது. ஸோ ரஷ்யன்ஸ் இப்போதைக்கு டெமோகார்கனை தீனி போட்டு வளர்க்குறாங்க. மேபி இந்த டெமோகார்கன் மாதிரியான மிருகங்களை கண்ட்ரோல் எடுத்து வெப்பன்ஸாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்னமோ. அந்த இடத்துல தான் அமெரிக்கனும் ஒரு கைதியாக இருக்காங்கிற விஷயத்தையுமே சொல்லுவாங்க. பத்ததுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலேயே நம்ம ஹாப்பர் உயிரோடு இருக்கிற விஷயமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவர் எப்படி திரும்ப உயிரோட ரிட்டர்ன் ஆனாரு, ஹாப்பர் எல்லாம் மீட் பண்ணுவாரா இல்லையா, எல்லுக்கு பவர்ஸ் திரும்ப கிடைக்குமா இல்லையா, இதெல்லாத்தையுமே நம்ம பொறுத்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒன்லி இம்பார்ட்டண்டான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த சீசன் பார்த்தா மட்டும் தான் உண்டு. தமிழ் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. நான் எப்போ வருதுதாங்க தெரியல. பொறுத்தது காத்திருப்போம். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே உங்கள் தாட்ஸ் உங்களுடைய வீச மறக்க வைக்கல காமெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு தன்ன ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். பட்